ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ராகுல் காந்தி நடத்தும் வாக்குரிமை பேரணியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பீகார் புறப்பட்டிருக்கிறார். வாக்கு திருட்டிற்கு எதிராகவும் வாக்குரிமையை உறுதி செய்யவும் 10 நாட்களுக்கு மேலாக ராகுல் காந்தி பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார். ராகுல் காந்தி நடத்தும் இந்த பேரணியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் தொடர்ச்சியாக பங்கேற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த பேரணியில் இன்று பங்கேற்பதற்காக தற்போது புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராகுல் காந்தி நடத்தும் பேரணியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்று வருகின்றனர். அதன்படி முன்பாக ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தார். மேலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவும் இந்த வாக்குரிமை பேரணியில் பங்கேற்க இருக்கிறார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று இந்த பேரணியில் பங்கேற்பதற்காக தற்போது புறப்பட்டிருக்கிறார். ராகுல் காந்தி நடத்தும் வாக்குரிமை பேரணியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பீகார் புறப்பட்டிருக்கிறார். வாக்கு திருட்டிற்கு எதிராகவும் வாக்குரிமையை உறுதி செய்யவும் 10 நாட்களுக்கு மேலாக ராகுல் காந்தி பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார். ராகுல் காந்தி நடத்தும் இந்த பேரணியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் தொடர்ச்சியாக பங்கேற்று வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த பேரணியில் இன்று பங்கேற்பதற்காக தற்போது புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ராகுல் காந்தி நடத்தும் பேரணியில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்று வருகின்றனர். அதன்படி முன்பாக ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தார். மேலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவும் இந்த வாக்குரிமை பேரணியில் பங்கேற்க இருக்கிறார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று இந்த பேரணியில் பங்கேற்பதற்காக தற்போது புறப்பட்டிருக்கிறார். ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.